அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் ஜிஸ்டார் ரிமோட் கிட்டோட அப்டேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஜிஸ்டார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இன்றைக்கி வந்து அதில் ஒரு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேரில் வந்து கொஞ்சம் சின்ன மாடிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதில் நல்ல ஃபியூச்சர்ஸோட ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் இந்த ரிமோட் கிட் பண்ணியிருக்கிறாங்க. ஆப்டிக்கல், கோஆக்சல், HDMI, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பென்ட்ரைவ், ப்ளூடூத், FM இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸோடு இருக்குது. ரிமோட் கிட்டு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. கெயின் வந்து நல்லாவே இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம அப்டேட் பண்ணுறதுல எரர்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் ஹார்ட்வேரில் நிறைய அப்கிரேட் பண்ணி சாஃப்ட்வேர் அப்டேஷன்லாம் பண்ணி நாய்ஸ் அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வராமல் பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஜிஸ்டார் ரிமோட் கிட்டோட ஃபீச்சர்ஸ் பற்றியும் அதில் என்னென்ன ஆப்ஷன் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க, அதோட அவுட்புட் பவர் என்ன இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸோடு இருக்குது, என்னென்ன சப்போர்ட்டட் ஃபார்மேட் இருக்குது அப்படிங்கிறத பற்றின டீட்டெயிலான வீடியோ பார்க்கலாம். இதில் ஆம்பு மட்டும் எடுத்தால் என்ன ரேட் வருது, மொத்தம் ஸ்பீக்கர் பேக்கேஜோடு எடுத்தால் என்ன ரேட் வருது அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். இன்கேஸ் வந்து டெமோக்கு நேரில் வரணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா எனக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி டெமோக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா ட்ராவல்ஸ்க்குன்னு ஒர்க் பண்ணுறதுனால அடிக்கடி வெளியில் போகிற காரணங்கள் இருக்கும். அதனால் டெமோக்குன்னு வந்தீங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க. நேரில் வர முடியாத நண்பர்கள் ஆம்பு மட்டும் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், அல்லது ஸ்பீக்கர் பேக்கேஜோடு வேணாலும் எடுத்துக்கலாம். நம்மளோட ஸ்பீக்கர் பேக்கேஜில் வந்து நம்ம என்னென்ன ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுறோம், வுட்டோட குவாலிட்டி என்ன, எப்படி டிசைன் பண்ணுறோம், சப்பு என்ன போடுறோம், சப்போட பாக்ஸ் வெயிட் என்ன, ஸ்பீக்கர்ஸோட வாட்ஸ், ஓம்ஸ் இந்த மாதிரி டீட்டெயிலாக என்னென்ன நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு தனியாக நான் இதுக்கு முன்னாடி வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணிடுறேன். நம்ம ஸ்பீக்கர் பேக்கேஜ் பற்றின ப்ரீஃபான ஒரு டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டீட்டெயிலாக நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இப்போ இன்றைக்கான வீடியோவில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஜிஸ்டாரோட ரிமோட் கிட்டில் ஆம்பு மட்டும் எடுத்தால் என்ன ரேட் வருது, மொத்த பேக்கேஜோடு எடுத்தால் என்ன ரேட் வருதுங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் ஜிஸ்டாரோட அடுத்த அப்டேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 months பிஃபோர் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்த இந்த மாடல் இப்போது அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய கிட்டில் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன எரர்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கான அப்டேஷனில் நம்ம ரிமோட் கிட்ட பார்க்குறதுக்கு முன்னாடி ஆம்போட இன்டீரியர் என்னங்கிறத பார்த்துடலாம். அதாவது ஆம்போட பவர் அவுட்புட் என்னங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பவர் சப்ளை யூனிட்டில் எப்போ போல நம்ம யூஸ் பண்ணக்கூடியது டைப் 16 2.5 inch கோர் யூஸ் பண்ணுறோம். கெப்பாசிட்டருக்கு வந்து 15,000 மைக்ரோஃபேரட்டில் 50 volt சாம்ஹா ஒரு பேரும். அடுத்து கூலர் ஃபேனுக்கு 24 volt ஸ்டோன் ப்ரோ கூலர் ஃபேனும் யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து ஆம்ப்ளிஃபையர் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 5 சேனலுக்கு உண்டான சரவுண்டுக்கு நம்மளோட ஓன் போர்டு தான் யூஸ் பண்ணுறோம். பர் சேனலுக்கு அவுட்புட்டுன்னு பார்த்தீங்கன்னா 120 watt RMS ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சேனலுக்கும். அடுத்து சப்புக்கு 6 feet மோனோ போர்டு நம்மளோட ஓன் போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 350 watt RMS பவர் கிடைக்கும். அடுத்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டுக்கும் நம்மளோட ஓன் போர்டு தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ மற்ற ஆம்ப்ளிஃபையரில் நம்ம 5.1க்கு எப்படி டிசைன் பண்ணுறோமோ சேம் அதே இன்டீரியர், சேம் அதே பவர் தான் இருக்கும். ரிமோட் கிட்டு மட்டும்தான் மாறும். இப்போ வந்து நம்ம ஃபியூடெக்கோட வெர்ஷன் 4.0 AV ரிசீவர் டிசைன் பண்ணாலும் சரி, அல்லது இந்த மாதிரி ஃபியூடெக்கோட மினி டிகோடர். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூடெக்கோட கிராஃபிக் LCD போர்ட், அதாவது FT004G ரிமோட் கிட்டோட மினி டிகோடர் இன்டர்ஃபேஸ் பண்ணி போட்டிருப்பேன். இந்த கிட்டாக இருந்தாலும் சரி எல்லாமே இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் அதோட பவர் அவுட்புட் சேமாக தான் இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம டைப் 16 2.5 inch கோர் என்ன யூஸ் பண்ணுறோமோ சேம் அதே தான் இங்கே டைப் 16 2.5 inch கோர் இருக்கும். அடுத்த ஆம்ப்ளிஃபையர் யூனிட்டுக்கும் நம்மளோட 5 channel ஆம்ப்ளிஃபையர் போர்டும் சப்புக்கும் நம்மளோட ஓன் போர்டு யூஸ் பண்ணுற மாதிரியே தான் இங்கேயும் நம்மளோட ஓன் போர்டு யூஸ் பண்ணியிருப்போம். இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ரிமோட் கிட்டில் மட்டும்தான் என்ன வித்தியாசம் வரும். இப்போ இந்த ரிமோட் கிட்டில் வந்து பார்த்தோன்னா என்னென்ன சோர்ஸ் ஆஃப் இன்புட் இருக்குன்னா 2 ஆப்டிக்கல் இதில் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 2 கோஆக்சல், ஆப்டிக்கல் 1, ஆப்டிக்கல் 2, ஒரு HDMI ARC இருக்குது. 2 கோஆக்சல் இன்புட்டு, 2 ஆப்டிக்கல் இன்புட்டு, ஒரு HDMI ARC, அடுத்து ஒரு ஆக்சிலரி இன்புட் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு டால்பி DTS சப்போர்ட்டட் இருக்குது. நம்ம ஆப்டிக்கல் வழியாவோ HDMI வழியாவோ கொடுத்தீங்கன்னா டால்பி DTS சப்போர்ட்டட் இருக்குது. அடுத்து டிஸ்பிளேவும் லார்ஜ் சைஸாக இருக்கிறதுனால நீங்கள் லாங்கிலிருந்து பார்த்தீங்கனாலே விசிபிலிட்டிக்கு நல்லாயிருக்கும். நம்ம இந்த மாதிரி மேனுவலாக ஆக்சஸ் பண்ணுறக்கூடிய சுவிட்ச் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு டிஸ்பிளே இந்த மாதிரி நம்ம பேக் சைடில் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஏன்னா மேனுவல் சுவிட்சிங் போடுறப்போ உங்களுக்கு ஆம்போட ஒரிஜினாலிட்டி போயிடும். அடுத்து நம்ம சோர்ஸ் ஆஃப் இன்புட் செலக்ட் பண்ணுறப்ப இங்கே ப்ளூடூத்னா ப்ளூடூத், USB, AUX, FM இது மாதிரி இன்புட் சோர்ஸ் என்ன நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுக்கு நேராக வந்து லைட் க்ளோ ஆகும். அடுத்து இங்கே DTS நீங்கள் ஒரு கண்டென்ட் கொடுக்குறீங்கன்னா இங்கே DTS டிஸ்பிளே பண்ணும். டால்பி கண்டென்ட் கொடுக்குறீங்கன்னா டால்பின்னு டிஸ்பிளே பண்ணும். மற்றபடி நீங்கள் பென்ட்ரைவோ, ப்ளூடூத்தோ, ஆக்ஸோ யூஸ் பண்ணுற இடத்துல PCMங்கிறது டிஸ்பிளே பண்ணும். நீங்கள் FM யூஸ் பண்ணுறப்போ இங்கே MHZ
அதாவது மெகாஹெட்ஸுங்கிறத வந்து இங்கே சிம்பிள் வந்து க்ளோ ஆகும். இது எல்லாமே மேனுவலுக்கு உண்டான சுவிட்சஸ். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸுமே இருக்கிறது இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் பேஸ்டபிள் கண்ட்ரோல் வராது. இதில் வந்து உங்களுக்கு ஈக்குவலைசர் எனேபிள்டு கிடையாது, பேஸ்டபிள் கண்ட்ரோல் வராது. இது ரிமோட்டோட வியூ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கு இண்டிவிஜுவல் கண்ட்ரோல் வந்துடும். இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய இன்புட், அதாவது ஆப்டிக்கல் 1, ஆப்டிக்கல் 2, ஏஆர்சி, கோஆக்சல் 1, கோஆக்சல் 2, ப்ளூடூத், யூஎஸ்பி, எஃப்எம், ஆக்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் இன்புட்டுக்கும் செப்பரேட் கீ வந்துடும். நீங்கள் யூஎஸ்பி வழியாக ப்ளே பண்ணுறீங்கன்னா ப்ரீவியஸ், நெக்ஸ்ட்டு, பாஸ், ப்ளே, வால்யூம் ப்ளஸ் மைனஸ், இது வந்து மாஸ்டர் வால்யூமோடது, வால்யூம் ப்ளஸ் மைனஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரிப்பீட் 1, ரிப்பீட் ஆல், ரிப்பீட் ரேண்டம், அந்த மாதிரி வந்து நீங்கள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஸ்டீரியோவாக வேணுமா, 5.1 வேணுமா செலக்ட் பண்ணிக்கலாம். மியூட் ஆப்ஷன் வந்துடும். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சேனலுக்கும் நம்ம வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, அடுத்து ஃப்ரண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட், சென்டர் அண்ட் சப் ஊஃபர். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சேனலுக்கும் நம்ம தனித்தனியாக வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓவராலாக இதில் வந்து 50 வால்யூம் இருக்குது. கெயின் வந்து 99 டெசிபிள் கெயின் கிடைக்கும். நம்மளுக்கு தேவைக்கு அதிகமாகவே கெயின் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து கெயினை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து நம்ம இதிலிருந்து வரக்கூடிய 5.1 சிக்னல் அவுட் எடுத்து டைரெக்டாக ஆம்ப்ளிஃபயருக்கு எப்போவுமே கொடுக்கக்கூடாது, கண்ட்ரோல்டு சிக்னலை தான் கொடுக்கணும். ஏன்னா இதில் வந்து ஆப் ஆம்பில் வந்து நல்ல ஹை கெயின் இருக்குது. இப்போ இந்த ஆப் ஆம்பில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வரக்கூடிய ரிமோட் கிட்டில் விட கெயின் ஆனது ரொம்ப அதிகமாக பூஸ்டப் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் ஹை கெயின் அவுட்புட் வரும். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மார்க்கெட்டை போர்டை பொறுத்த வரைக்கும் அதில் வித்தியாசம் வரும். நார்மலாக ஒரு சில ஆம்ப்ளிஃபயர் போர்டில் பார்த்தீங்கன்னா இன்புட் சென்சிட்டிவிட்டி வோல்ட் வந்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து அந்த இஸ்ஸுங்கிற மாதிரி ஒரு நாய்ஸை வந்து அந்த போர்டு ஜென்ரேட் பண்ணும். ஏன்னா இது வந்து ஹை கெயின் இருக்கிறதுனால. அதுக்காக நான் இங்கே ஒரு 6 சேனல் மாஸ்டர் கண்ட்ரோல் போட்டு கொடுத்துருப்பேன். நம்மளோட போர்டில் வந்து அந்த மாதிரி நாய்ஸ் எதுவுமே ஜென்ரேட் ஆகாது. இருந்தாலும் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக வந்து நம்ம 6 சேனல் இங்கிருந்து வரக்கூடிய 5.1 சிக்னலை எடுத்து ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல் கொடுத்து அதிலிருந்து எடுத்து தான் வந்து இண்டிவிஜுவல் கண்ட்ரோலுக்கு கொடுத்துருக்குறேன். அது போக நம்ம டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய அடிஷ்னல் சப்பு ப்ரீ யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அடிஷ்னல் சப்பு ப்ரீ என்றைக்குமே நம்ம யூஸ் பண்ணுறது பெட்டர். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ரிமோட் கிட்டில் வந்து சப்புக்கு உண்டான நார்மலான அவுட்புட் மட்டும்தான் இதில் வரும். சப்புக்கு உண்டான அவுட்புட் மட்டும்தான் வரும். இங்கே வந்து நீங்கள் என்ன சப்பு யூஸ் பண்ணுறீங்களோ உங்களோட சப்புக்கு தகுந்த மாதிரி ஃப்ரீக்வன்சியை டியூன் பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி நம்ம அடிஷ்னலாக ஒரு சப்பு ப்ரீ போட்டோம்னா இந்த சப்பு ப்ரீயில் நமக்கு தேவையான அளவுக்கு கெயினையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். என்ன சப்பு போடுறீங்களோ, சோனியா, பயனியரா, ஜேபிஎல் என்ன சப்பு போடுறீங்களோ சப்புக்கு தகுந்த மாதிரி அக்யூரேட்டாக ஃப்ரீக்வன்சியை டியூன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு காரணத்துக்காகத்தான் வந்து எப்போவுமே எந்த ஒரு ஆம்ப்ளிஃபையராக இருந்தாலும், அதாவது ஃபியூடெக்கோட ஏவி ரிசீவராக இருந்தால் கூட நம்ம இந்த இடத்துல வந்து சப்பு ப்ரீ அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருப்போம். அது வந்து என்றைக்குமே சேஃப்டி. அடுத்து வந்து இதில் நாய்ஸ் ஜென்ரேட் ஆகாது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது JRC 488 ஒரிஜினல் ஐசி யூஸ் பண்ணுறதுனால சப்பில் வரக்கூடிய வாப்ளிங் அந்த மாதிரி நாய்ஸ், அன்வான்ட் நாய்ஸ் எதுவுமே ஜென்ரேட் ஆகாது. இப்போ இந்த கிட்ட பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம் அனலைசரை எடுத்துடலாம். இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு சாங் ப்ளே பண்ணுறப்போ இப்போ இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரம் ரியாக்ட் பண்ணுதுன்னா இந்த மாதிரி சாங்க்கு தகுந்த மாதிரி வரக்கூடிய வியூ மீட்டர் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா வியூ மீட்டரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்து வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பேக் சைடில் பனானா சாக்கெட் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அவுட்புட்டுக்கும் வந்து நம்ம கோல்டு பிளேட்டட் பனானா சாக்கெட் போட்டிருப்போம். பேக் பேனல் அக்ரிலிக் பேனல் போட்டு நம்ம டிசைன் பண்ணியிருப்போம். பவர் சப்ளைக்கு கம்ப்யூட்டர் மெயின்ஸ் கார்டு யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ இதுவும் தேவையில்லை, டிஃபால்ட்டாக வரக்கூடிய கனெக்டரே நம்மளுக்கு போதுமானது அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா பேக் பேனலுக்கு உண்டான அமௌண்ட்டும் வியூ மீட்டருக்கு உண்டான அமௌண்ட்டும் உங்களுக்கு லெஸ் ஆகும். இப்போது இந்த வித்து வியூ மீட்டர் ப்ளஸ் பேக் சைடில் வந்து பனானா சாக்கெட் போட்டு கோல்டு பிளேட்டட் பனானா சாக்கெட் போட்டு கம்ப்யூட்டர் கார்டு போட்டு அக்ரிலிக் பேனல் போட்டு நம்ம பண்ணா என்ன ப்ரைஸ் வருது. இதே வந்து உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக வியூ மீட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு பேக் சைடு அக்ரிலிக் பேனல் பனானா சாக்கெட் அந்த மாதிரி போடாமல் நார்மல் டிஃபால்ட் கனெக்டர் எல்எஸ் போட்டிங்கன்னா என்ன ரேட் வரும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அமௌண்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். இது டபுள் சப்புக்கு உண்டான ஆம்ப்ளிஃபையர்.
நம்ம டபுள் சப்புக்கு டிசைன் பண்ணுறப்ப சேஸோட பேக் டெப்த்து 12 இன்ச் வரும். சப்புக்கு தனியாக ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் வரும், சரௌண்டுக்கு தனியாக ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் வரும். அடுத்து வந்து கூலர் ஃபேன் 3 கூலர் ஃபேன் வரும். இது சிங்கிள் சப்பு போடுறப்ப என்ன ரேட் வரும், டபுள் சப்பு போட்டால் என்ன ரேட் வரும் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக கொடுத்துட்றேன். இப்போ இன்றைக்கி போகக்கூடிய ஆம்ப்ளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக்கேஜாக போகுது. நம்ம இன்றைக்கி டிசைன் பண்ணியிருக்கிற பாக்ஸ் பிளாக் வித் இங்க் ப்ளூ டிசைன் பண்ணியிருக்கிறோம். இப்போது நம்ம என்னென்ன இதுக்கு ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுறோம், வுட்டு என்ன கிரேடில் யூஸ் பண்ணுறோம், ஸ்பீக்கர் பாக்ஸ் என்னென்ன கலரில் கிடைக்குங்கிறதுக்கு உண்டான வீடியோ நான் ஏற்கனவே என்னோடய யூடியூப் சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோக்கு உண்டான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். நம்ம ஸ்பீக்கர் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டான உங்களுக்கு ஒரு ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இப்போ இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது வந்து ஒவ்வொன்றுக்கு இண்டிவிஜுவலாக ஸ்பீடான பிராண்டு யூஸ் பண்ணியிருப்போம். மொத்தம் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் சரௌண்ட் லெஃப்ட் ரைட் 4 சேனலுக்குமே 8 இன்ச் ஊஃபர் யூஸ் பண்ணியிருப்போம். ஸ்பீடானில் 120 mm மேக்னெட் 80 வாட் RMSல. இதில் நீங்கள் அப்படியே வால் மவுண்ட் பண்ணிக்கிற மாதிரி பேக் சைடு ஃபோட்டோ கிளிப் போட்டிருப்பேன். டாப்பில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் எல்எஸ் இருக்கும். நீங்கள் எந்தெந்த இடத்துல நீங்கள் ஒயரிங் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கிறீங்களோ அங்கே நீங்கள் அப்படியே டைரெக்டாக லைன் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஜாயின் போடுறது, இன்சுலேட் பண்ணி டேப் அடிக்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. அதே மாதிரி நம்மளோட பாக்ஸ் ஃபினிஷிங் வந்து எப்போயுமே பர்ஃபெக்டாக இருக்கும். இது 2 கலரில் கிடைக்கும், பிளாக் வித் இங்க் ப்ளூ. அடுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரௌன் கலர், இந்த மாதிரி 2 கலரில் கிடைக்கும். இந்த மாதிரி நம்மளோட பாக்ஸ் எட்ஜு எல்லாமே வந்து என்றைக்குமே பர்ஃபெக்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இந்த வலை கூட டேப்பர் கரெக்டாக அக்யூரேட்டாக எடுத்திருப்போம். பாக்ஸோட ஸ்லாண்டிங்க்கு தகுந்த மாதிரி அந்த வலையும் வந்து நம்ம ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக எடுத்திருப்போம். வாய்ஸ்க்கு எப்போ போல் நம்ம யூஸ் பண்ணுறது ஒரே பாக்ஸில் 2 4 இன்ச் போட்டு பண்ணியிருப்போம். இது நீங்கள் ஹரிசாண்டலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், வெர்டிகலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்புக்கு 4th ஆர்டர் பேண்ட் பாஸ் JBL சப் 1500 12 இன்ச்சு யூஸ் பண்ணுறோம். இது சப்போட பாக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 28 கிலோ வரும். இது வந்து மொத்த பேக்கேஜாக எடுத்திங்கன்னா என்ன ரேட் வருது, ஆம்ப்ளிஃபையர் மட்டும் எடுத்திங்கன்னா என்ன ரேட் வருது, சிங்கிள் சப்புக்கு எவ்வளோ, டபுள் சப்புக்கு எவ்வளோ அப்படிங்கிறத டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணிடுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் மட்டும் வேணும் அப்படின்னா G-Star ரிமோட் கிட்டு போட்டு நீங்கள் ஆம்ப்ளிஃபையர் எடுத்துக்கலாம். அல்லது இந்த மாதிரி ஃபியூடெக் மினி டிகோடர் போட்டு வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்குன்னு தனியாக நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். அல்லது வந்து நீங்கள் ஆம்ப்ளிஃபையரோடு சேர்த்து நீங்கள் மொத்த ஸ்பீக்கர் பேக்கேஜாக வேணாலும் எடுத்துக்கலாம். மொத்தமாக எடுக்கிறப்ப என்ன ரேட் வரும், அதுக்கு உண்டான டிரான்ஸ்போர்ட் என்னங்கிறத டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.
உலகம்